தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. அனைவருக்கும் வணக்கம். இந்த நாளிலும் மத்தேயு 2ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு சில கருத்துக்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகிறேன். நீங்களும் என்னோடு கூட இணைந்து தியானித்துக் கொள்ளுங்கள். முதலாவதாக நாம் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு. இவர் எங்கு பிறந்தார் என்றால் யூதேயாவில் உள்ள பெத்லகேம், இந்த ஊரில்தான் இயேசு கிறிஸ்து பிறந்தார். இந்த யூதேயாவில் அப்போது ராஜாவாக இருந்தது யாரென்றால் ஏரோது ராஜா. ஏரோது ராஜாவிடம் சாஸ்திரிகள் வந்து யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர்கள் எங்கே, அவரை நாங்கள் பார்க்க வேண்டும் என்று கேட்டு விசாரிக்கிறார்கள். அப்போது ராஜா கலக்கமடைகிறார். ராஜாவா, என்னை தவிர வேறு ராஜா இங்கு பிறந்திருக்கிறாரா என்று சந்தேகப்பட்டு அவரை விசாரிக்கிறார். பிரதான ஆசாரியர்களிடம் ஜனத்தின் வேதபாரகர்களை எல்லாம் கூப்பிட்டு இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை பற்றி தியானிக்கின்றார், ஆராய்கின்றார். அப்பொழுதும் அவர் யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் பிறப்பார் என்று தங்கள் தேவனுடைய தீர்க்கதரிசிகள் மூலமாக வாக்குறுத்ததை அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்போது இந்த ஏரோது என்ன செய்கிறான் என்றால் சகல ஆண் குழந்தைகளையும் கொல்வதற்காக கட்டளையிடுகிறான். எனவே தூதனானவன் இந்த குழந்தையின் இயேசுவின் தகப்பனாகிய யோசேப்பிடம் பேசி குழந்தையை கூட்டிக் கொண்டு எகிப்து தேசத்தில் செல்கிறார்கள். கர்த்தர் கட்டளையிடும் வரைக்கும் அங்கே தங்கியிருந்தார்கள். நன்றி.